ஒரு பூச்சிய கூட வேட்டையாட தெரியாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஆனா நான் இந்த சைபர் உலகத்துக்கே தலைவி, லெவல் 10 வாரியர். நான் வேட்டையாடாத மிருகமே இங்க கிடையாது. மரியாதையா என் கால்ல விழு அப்படின்னு விபாஷா அகிலனை பார்த்து கத்துனதும் சுத்தி இருந்த ரைடு நகரத்து மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அகிலன், எங்க அப்பா அம்மாவா தவிர யாரு காலையும் விடுற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் 0 லெவல் வாரியராவே இருந்தாலும் கூட உன் காலெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு அகிலன் சொல்லிக்கிட்டு இருந்த அடுத்த நொடி அவன் தலையில ஒரு அடி விழுந்தது. அவன் பின்னாடி கம்பீரமா வந்து நின்னது கிராண்ட் மாஸ்டர். கீழே விழுந்து கிடந்த அகிலனை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சான் கிராண்ட் மாஸ்டர். என்னோட விபாஷா செல்லத்தை ஏன் முன்னாடியே எதிர்த்து பேசுறியா? இப்பவே உன்னை போட்டு தள்ளி உன் பவரை நான் எடுத்துக்கிறேன்டா. கிராண்ட் மாஸ்டர் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி வர டக்குன்னு குறுக்க வந்தா தமினா. நிறுத்துங்க. இந்த சிட்டியோட தலைவன் தலைவினா என்ன வேணா செய்வீங்களா? ஒரு வேட்டைக்காரன் இன்னொரு வேட்டைக்காரனுக்கு மரண தண்டனை தரணும்னா குற்றவாளி ஏதாவது ரூல்ஸ மீறி இருக்கணும். அப்படி அகிலன் மீறின ரூல்ஸ் என்ன? தமினா கேள்வி கேட்டதும் கிராண்ட் மாஸ்டருக்கும் விபாஷாவுக்கும் பதில் தெரியல. அகிலனை சப்போர்ட் பண்ற ஒரே பொண்ணு தமினா மட்டும்தான். ஆனா இது என்ன உலகம்? அகிலன் ஏன் பூமியில இருந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டான்? அவனோட நோக்கம் தான் என்ன? வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். பூமியில இருந்து பல கோடி மைல் தூரத்துல சைபர்னு ஒரு வேட்டை உலகம் இருந்துச்சு. அங்க போய் பல ஆபத்தான மிருகங்களை வேட்டையாடினா பல கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு மித்ரன் அகிலனுக்கு ஐடியா கொடுத்தாரு. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அந்த வேட்டை உலகம் ஒரு கேமிங் ஆடுற மாதிரியான உலகம். அங்க ஆடுற கேம்ல செத்து போனா நிஜ உலகத்திலையும் செத்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த உலகத்துல செத்து போறவங்களோட ரத்த சொந்தங்கள் பூமியில இருந்தா அவங்களும் செத்து போயிடுவாங்க. அகிலன் எப்படியும் சம்மதிக்க மாட்டான்னு மித்ரன் நினைக்கும் போது கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும்னா நரகத்துக்கு கூட போக ரெடின்னு மித்ரன் கிட்ட சொன்னான். அகிலன் அந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு ஆபத்தான உலகம்னு அவனுக்கு தெரிஞ்சது. முழுக்க முழுக்க சாகறதுக்காகவே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட அந்த உலகத்துல முதல் நாள்ல அவன் கண்ணுல பட்டது ஒரு வெண்ணிற ஓனாய் தான். அகிலனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேட்டையாடுனா அந்த உலகத்துல உயிர் பழைக்க முடியும் மட்டும்தான். அந்த ஓனாய்க்கு அவன் புரி வச்சான். அவன் விட்டு அம்புல இருந்து அந்த ஓனாய் தப்பிச்சதும் அகிலன் போனா போகுதுன்னு விட்டுருந்தா இன்னைக்கு அவன் உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்காது. அதையும் மீறி அந்த ஓனாய அவன் கத்தியால குட்டும் போதுதான் அந்த காடே அதிர்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஓனாய் உருவத்தில் இருந்தது அந்த காட்டுல பல உயிர்களை கொண்டு குவிச்ச வேட்டைக்காரி விபாஷா. சயின்டிஸ்ட் மித்ரனோட சதியே அகிலனை எப்படியாவது விபாஷாவை வச்சு வேட்டையாடி அகிலனோட சாவுல கிடைக்கிற பணத்தை சம்பாதிக்கிறதா. ஏற்கனவே வேட்டைக்காரி விபாஷாவை அடையணும்னு வெறியோட சுத்திட்டு இருந்த கிராண்ட் மாஸ்டர் அங்க வந்து சேர்ந்தா. கிராண்ட் மாஸ்டர் மேல வெறுப்புல இருந்த விபாஷா அகிலனை அப்புறமா பழி வாங்கறதுக்கு சவால் விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டா. விபாஷாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அகிலனை கொள்ளலான்னு பார்த்த கிராண்ட் மாஸ்டருக்கு அகிலன் கிட்ட போதுமான பவர் இல்லாதது ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. பத்தாத குறைக்கு தமினாவும் குறுக்க வந்து நின்னுட்டா. அகிலனை காப்பாத்தின தமினா, உன்னை எப்படியாவது கொல்லணும்னு 2 பேரும் ரொம்ப நாளா திட்டம் போடுறாங்க. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி டெத் பெனால்டி வாங்கிடாத அகிலா. எல்லா தடவையும் உன்னை காப்பாத்த நான் வரமாட்டேன். சீக்கிரம் வேட்டையாட கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமினா போனதும் அகிலனுக்கு ஒரு உத்வேகம் வந்துச்சு. எப்படியாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடணும்னு களத்துல இறங்கினான். அகிலன் அந்த காட்டுல உலாவிக்கிட்டே இருந்தான். அப்போ அவன் கண்ணுல சின்னதா ஒரு ஆமை தெரிஞ்சது. அத ஈஸியா கொன்னுடலான்னு அட்டாக் பண்ணினான். ஆனா எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை அப்பதான் நடந்தது. அது ராட்சச ஆமையா மாறி அவனை துரத்த ஆரம்பிச்சது. ஓடி வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். சின்னதா இருக்கு, இத கொண்டு லெவல் ஏத்திக்கலான்னு பார்த்தா செம டேஞ்சரான ஆமையா இருக்கு இது. அந்த ஆமை அவனை வெறித்தனமா தேடிட்டு இருந்தது. எப்படியும் சாக போறோம்னு நினைச்ச அகிலன் ஒரு முடிவு பண்ணினான். ஒண்ணு, நான் இந்த ஆமை கையால சாகணும், இல்ல என் கையால அந்த ஆமையை கொல்லணும். பயந்து பயந்து சாகிறத விட தைரியமா இறங்கி பாத்திரலாம். ஒரு முடிவோட அகிலன் வெளியில வந்தான். ஆமை ஓடி வர திசையை பார்த்தான். அவனுக்கு எல்லாமே தெளிவா இருந்துச்சு. அந்த காடு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆமை கவனிக்காத நேரத்துல அகிலன் அதோட தலையில குத்தினான். அந்த உலகத்துக்கு வந்த ஒரே மாசத்துல அவனால வேட்டையாட முடிச்சதுக்கு ஒரு ரகசிய காரணம் இருந்ததுன்னா அது அகிலனோட உடம்புல ஓடுன ரத்தம் தான். ஏற்கனவே அகிலனோட அப்பா அதே உலகத்துல நிறைய வேட்டையாடி இருக்காரு. அந்த ஆமையை கொண்டதும் அவனுக்கு கிடைச்ச தங்க கவசம் அந்த உலகத்துல சக்தி வாய்ந்த வேட்டைக்காரங்களான விபாஷா கிட்டையும் கிராண்ட் மாஸ்டர் கிட்டையும் கூட இல்ல. அதை பயன்படுத்தி அவன் வேட்டையாடி நிறைய சம்பாதிச்சான். தங்க கவசத்தை போட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்த அகிலனோட அடையாளம் அங்கிருந்த நிறைய பேருக்கு தெரியல. ஒருவேளை அகிலன் கிட்டதான் அந்த தங்க கவசம் இருக்குன்னு தெரிய வந்தா இவனை வேட்டையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த கிராண்ட் மாஸ்டரும் விபாஷாவும் அகிலனை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. இதுக்கிடையில அகிலனோட அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதா மித்ரன் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்தது. அந்த ஆபரேஷனுக்கு 3 கோடிக்கு மேல தேவைப்படும். அப்படி 3 கோடி கிடைக்கணும்னா அகிலன் அவனோட சக்திக்கு மீறின ஒரு மிருகத்தை வேட்டையாடணும். அதாவது கிராண்ட் மாஸ்டர் லெவலுக்கு வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகத்தை அகிலன் வேட்டையாடணும்.
ஆனா அப்படி ஒரு விஷயம் அந்த உலகத்துல சாத்தியமே கிடையாது. ஒருவேளை அகிலன் அதுக்கு முயற்சி பண்ணினா அவனும் செத்துருவான். பூமியில இருக்கிற அவனோட குடும்பத்தினரும் இறந்துருவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருக்கிற ஒரு தங்க காண்டாமிருகம் பிரைடன் நகரத்துக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது. கிராண்ட் மாஸ்டர் அதை வேட்டையாடி முடிச்சப்போ அந்த நொடிக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அகிலன். மின்னல் வேகத்துல அதோட சக்தியை உறிஞ்சிட்டு அவங்க அப்பா அடையணும்னு ஆசைப்பட்ட பிளாக் கிறிஸ்டலையும் எடுத்துக்கிட்டு தன்னோட அறைக்கு வந்துட்டான். இப்போ அவன் எதிர்பார்த்த அத்தனை பணமும் அவங்க கிட்ட இருந்தது. இன்னும் சில மணி நேரத்துல பூமிக்கு திரும்ப வேண்டிய அகிலனுக்கு இடி இறங்குற மாதிரி ஒரு அறிவிப்பு கேட்டுச்சு. அதுல தங்க கவசம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்த பர்ம மனுஷன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் அரங்கத்துக்கு வாங்கன்னு விபாஷா கூப்பிட்டதும் அகிலனும் வேற வழி இல்லாம அங்க போனான். அப்பதான் அங்கிருந்த மொத்த வேட்டைக்காரங்களுக்கும் அகிலன் தான் தங்க கவசம் போட்ட வேட்டைக்காரன்னு தெரிய வந்தது. அகிலனுக்கு உதவுன தமினாவையும் மரண தண்டனைக்காக கட்டி வச்சிருந்தாங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு இவன் பெருசா ரூல்ஸ் பேசுறாரு. இப்ப சொல்றேன்டா ரூல்ஸ். இந்த நகரத்தோட துரோகியான உனக்கு மரண தண்டனை. உன்ன மாதிரி துரோகிக்கு உதவின தமினா ஒரு துரோகி, அவளுக்கும் மரண தண்டனை. என்ன தமினா, ரூல்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு கிண்டலா பேசினா கிராண்ட் மாஸ்டர். எந்த விபரீதம் நடக்க கூடாதுன்னு அகிலன் நினைச்சானோ அது நடந்துருச்சு. விபாஷாவும் கிராண்ட் மாஸ்டரும் அகிலனை வேட்டையாடினாங்களா? அகிலன் தமினாவை காப்பாத்தினானா? மித்ரனோட சதித்திட்டம் அகிலனுக்கு தெரிஞ்சதா? அகிலன் தன்னோட அப்பாவோட சொத்துகளையும் அம்மாவோட உயிரையும் காப்பாத்தினானா? அந்த பிளாக் கிறிஸ்டல்ல இருந்த அதிர வைக்கும் ரகசியம் என்ன? நீங்களும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி பல லட்சம் பேர் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிற இந்த கதையை இலவசமா கேளுங்க. கிபி 2500